அள்ளி இது உள்ளே போடப்போம். இது ஆல்ரெடி பார்த்துருப்ப முன்னாடி காமிச்சிருப்பாங்க. ரோஸ் கலரில் இருக்காது, ஊதா நிறமாக இருக்கும். கருப்பு கலர் இப்போ இருக்கும், உள்ளே போட்டோன்னே ஊதா நிறமாக மாறும். முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு கம்மியாக போடுறியோ அந்த அளவுக்கு நல்லது. எதுக்காக அப்படி சொல்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சாப்பிட்ஸில் எடுத்துருக்கேன், சரி எடுத்துருக்கேன். கண்ணில் எடுத்துன்னு கையில் எடுத்துன்னு வச்சுக்கோ, என்ன செய்யும்? கையில் ஒட்டிடும். கையில் ஒட்டிச்சுன்னா போகவே போகாது, எவ்வளோ தேய்ச்சாலும் கலர் அப்படியே இருக்கும். சரியாப்பா? அதனால கொஞ்சமாக எடுத்துக்குவோம், இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கணும். சரி வேணாம் இருக்கு என்ன கலர் பாருங்களே, சரி ஊதா நிறம். சரியா? இது இளஞ்சி ஊதா நிறமாக இருக்குது, கொஞ்சம் கருமை ஊதாவாக இருக்குது. இதில் என்ன கலந்துருக்கோம்? அதில் என்ன போட்டுருக்கோம்? தண்ணி தான் அதை போட்டுருக்கோம். இப்போ என்ன கலர் மாறுது? ஆரஞ்சு கலராக மாறுது. முதல்ல ஊதா நிறமாக இருந்துச்சு, இப்போ ஆரஞ்சாக மாறுது. ஆரஞ்சு கலராக இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுட்டு என்ன பண்ணால் அது வந்து மஞ்சள் கலராக மாறும். சரியா? கலர் நல்லா மாறிடுச்சா? பச்சைல வந்து மஞ்சள் கலராக வந்து மாறும். சரியா? சரி, இப்போ முதல்ல தண்ணியில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கொஞ்சம் உள்ள என்ன பண்ணலாம்னா சிட்ரிக் அமிலம். என்ன அமிலம்? சிட்ரிக் அமிலம். சிட்ரிக் அமிலம் கூட ஆகிறது. சரியா? கேமோனோஃபோர்லேருந்து அதாவது ஊதா நிறத்துலேருந்து கலராக மாறும். ஆரஞ்சு கலரு, அப்புறம் மஞ்சள் கலரு, கடைசி என்ன கலராக வந்துருக்கு அப்படின்னா அந்த வெள்ளை கலந்து அவரை பச்சை கலர் வந்து இருக்குது. இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் லைட்டாக புரிஞ்சு விட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே ஒயிட் கலராக மாறும். கலரே இல்லாமல் மாறும். தண்ணி எப்படி இருக்குமோ அதே கலர்லேயே வரும். சரியாப்பா? இதில் என்ன நடக்கும் அப்படின்னா ஆக்சிஜனேட்டரும் ஒடுக்கும் ரெண்டுமே நடக்கும். அதனால இதுக்கு பேர் ஆக்சிஜனேட்டர் ஒடுக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்க்குறது கண் கூட தெரியும், நல்லா கலர் மாறும். சரி, அவ்வளோ எனக்கு ஒடுக்கம்னா இது எக்ஸ்ட்ரா ஒன்று பாயிண்ட் என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 விஷயம் இருக்குது ஆக்சிஜனேட்டர். ஆக்சிஜனேட்டர்னா ஆக்சிஜனை சேர்க்கிறது அல்லது ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறது. அல்லது ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணுறது, அதுவும் என்னதுன்னா ஆக்சிஜன் மைனஸ் முதல்ல ரிமூவ் பண்ணுறது. சரி, சும்மா கூட இருக்காது சொல்கிறேன்னா. சரியாப்பா? இது இன்னொன்று இருக்குது, இதே ஆக்சிஜனேட்டர் எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணணும். E மைனஸ்னா எலக்ட்ரான். சரியா? மைனஸ் எலக்ட்ரான். எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணாலும் மைனஸ் வெளியே எடுத்தாலும் அதுக்கு பேர் என்னதான்? ஆக்சிஜனேட்டர் தான். ஸோ ஆக்சிஜனேட்டர் மொத்தம் 3 இருக்குது. இப்போ ஸ்கூலில் இருக்கிறதுனால உனக்கு ஆக்சிஜன் சேர்க்கிறது மட்டும் தான் இருக்கும். இது 3மே என்னதுன்னா ஆக்சிஜனேட்டர் தான். ஒரு வினையில 3ல் எது நடந்தாலும் அதுக்கு பேர் ஆக்சிஜனேட்டர் தான். அதே மாதிரி ஒடுக்கத்திலே 3 இருக்குது. ஒன்று ஹைட்ரஜனை சேர்க்கிறது அல்லது இங்கே இருக்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறது. ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க? சேர்க்கணும். எலக்ட்ரானை சேர்த்தாலும் அதுக்கு பேரும் ஒடுக்கும். சரியா? எங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். இல்லை இது எழுதாம நான் தனியாக எழுதி போடலாம். எலக்ட்ரானை சேர்த்தல், ஆக்சிஜனை சேர்த்தல். NaCl என்ன? இதுக்கு பிளஸ் போடுவாங்க. இதுக்கு பேர் தான் அயனி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா?
இப்போ Hல இருந்து ஒரு எலக்ட்ரான் எங்க போயிருக்கு அப்படின்னா இங்க போயிருக்கு. அப்ப ஹைட்ரஜன்ல இருந்து என்ன செஞ்சிருக்கு அப்புறம் ஒரு எலக்ட்ரான் வந்து ரிமூவ் ஆயிருக்கு. ஹைட்ரஜன்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்து வெளியே போயிருக்கு. இந்த எலக்ட்ரான் வெளியே போச்சு அப்படின்னா இது பேர் இருக்குது ஆக்சிஜன் ஒடுக்கலாம். எலக்ட்ரான் வெளியே போச்சுன்னா இது பேரு ஆக்சிஜன் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப அதே மாதிரி இங்க இப்போ இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் ஆயிருக்கு. இங்க போய் சேர்ந்திருக்கு. இங்க சேர்ந்திருக்கு. ஓஹ்க்கு ஒரு எலக்ட்ரான் இருக்கு. எலக்ட்ரான் சேர்ந்துச்சு அப்படின்னா அது ஒடுக்கம். அப்ப இங்க Cl க்கு ஒரு எலக்ட்ரான் எங்க போகும்? Cl க்கு வந்து ஒரு எலக்ட்ரான் போகும். அப்ப இதுக்கு மேல மைனஸ் போடுவாங்க. இதுக்கு மேல அப்ப இங்க இருக்கிற எலக்ட்ரான் வந்து ரிமூவ் ஆயிருக்கு. அதனால இதுல ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜன் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இது என்ன செய்யும் அப்படின்னா இது பேரு ஒடுக்கம் அடையுதுன்னு சொல்றோம். ஏன்னா ஒரு எலக்ட்ரான் வந்து வாங்கிடுச்சு. அதுல என்ன கிடைக்கும் நமக்கு? என்ன என்ன இருக்கு? சோடியம் ஹைட்ராக்சைடு HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம் ஹைட்ரோகுளோரிக் இதெல்லாம் கிடைக்கும். ஒயிட் கலரா மாறிடுச்சு. சரியா? அப்போ மஞ்சள் கலரா இருந்துச்சு, இப்போ கலர்ல சார்ந்து மாறிடுச்சு. சரியா? மொத்தம் எத்தனை கலர் கிடைச்சிருக்கு? 3 கலர் கிடைச்சிருக்கு. முதல்ல ஊதா மாறிச்சு, அதுக்கப்புறம் பச்சை கலரா மாறிச்சு. சரியா? மஞ்சள் கலந்து மஞ்சள் அதுக்கப்புறம் மஞ்சள் கலந்து பச்சை, இப்போ வந்து ஒயிட் கலர்லெஸ்ஸாக மாறிடுச்சு. சரியா? மொத்தம் ஒரு 4 கலர் கிடைச்சிருக்கு.